பிரைஸ் தி லார்ட். பிரான்ஸ் தேசத்தில் இருக்க பாரிஸில் த மியூசியம் ஆஃப் லாயர் இருக்குது. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய மியூசியம். மோனாலிசா, வீனஸ் டி மிலோ போன்ற உலக புகழ்பெற்ற பல பெயிண்டிங்ஸும் சிற்பங்களும் இந்த மியூசியமில் தான் இருக்குது. இந்த மியூசியமில் இருக்கிற கலைநயமிக்க பொருட்களை பார்க்க உலகம் முழுவதிலும் இருந்து டூரிஸ்ட் வருவாங்க. அப்படி தான் ஒரு நாள் ஒரு செட் ஆஃப் டூரிஸ்ட் அந்த மியூசியமை பார்வையிட வந்தாங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்ஸாக பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ அங்கே செக் மேட் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பெயிண்டிங் இருந்தது. இதுதான் அந்த பெயிண்டிங். ஒரு செஸ் போர்டுக்கு இந்த பக்கம் சாத்தானும் அந்த பக்கம் ஒரு மனுஷனும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மனுஷன் தன் தலை மேலே தன் கையை வச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரியான படம். அந்த கைடு சொன்னார், இது ஒரு அருமையான படம். தன் வாழ்வின் போராட்டத்தில் பிசாசுக்கிட்ட தோத்து போகிற ஒரு மனிதனின் படம். அந்த மனிதனோட முகம் தோல்வியை நினச்சி எவ்வளோ கலவரமாக இருக்குது பாருங்கன்னு அந்த படத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணினார். எல்லாரும் ரொம்ப வியந்து பார்த்தாங்க. அப்புறம் அந்த கைடு அடுத்த படத்துக்கு போனார். ஜனங்க எல்லாரும் அவர் கூடவே போனாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த செக்மேட்டுங்கிற பெயிண்டிங்கையே ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண கைடு மறுபடியும் அவர்கிட்ட வந்து, சார் என்ன விஷயம், இந்த பெயிண்டிங்கே பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னார், நான் ஒரு முன்னாள் வேர்ல்ட் செஸ் சாம்பியன். மற்றவங்க பார்க்குற மாதிரி என்னால் இந்த படத்தை பார்க்க முடியல. நான் இதில் இருக்கிற சாத்தானையும் பார்த்தேன், அந்த மனுஷனையும் பார்த்தேன். எல்லாத்துக்கும் மேலே அந்த செஸ் போர்டை நான் உன்னிப்பாக பார்த்தேன். இதோ எனக்கு தெரிஞ்சது, த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். அந்த ராஜா காய்க்கு இன்னும் ஒரு ஆட்டம் இருக்குது. அதில் இந்த விளையாட்டே தலைகீழாக மாறலாம்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும், என் வாழ்க்கை முடிய போகுது, நான் தோக்க போகிறேன், இனி வேற வழி இல்லை, நான் சோர்ந்துட்டேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு, வாசல்கள் அடைபட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? I want to tell you that the king has one more move. அந்த ஒரு ஆட்டம் உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றும், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும், உங்கள் சாம்பலை சிங்காரமாக்கும், உங்கள் அழுகை ஆனந்தமாக்கும். டோன்ட் ஃபர்கெட், உங்கள் வாழ்க்கையில் த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். உங்கள் கடன் மேலே த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். உங்கள் பிரச்சனையில் த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். உங்கள் ஃபினான்ஸில் த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். உங்கள் பிஸ்னஸில் த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். உங்கள் பிள்ளைங்க படிப்பில் த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். உங்கள் வியாதியில் த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். உங்கள் ஊழியத்தில் த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். உங்கள் குடும்பத்தோட சந்தோஷம் சமாதானத்தின் மேலே த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோன்னு நீங்கள் பயப்படுற உங்கள் எதிர்காலத்தின் மேலே த கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ். ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய அருமை ஆண்டவரோட அந்த ஒரு மூவ் இன்னைக்கு இருக்கிற உங்கள் நிலைமையை தலைகீழாக மாற்ற வல்லமையுடையது. ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஆமென்.